அனைவருக்கும் வணக்கம். வரியார் குன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரத்துடைத்து. ஆஸ்திரேலிய தமிழர்கள் அமைப்பு ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். பல்வேறு துறைகளில் வல்லுநர்களாக பணியாற்றும் தமிழ் ஆர்வலர்கள் ஒன்று சேர்ந்து இந்த அமைப்பை துவங்கி சிறப்பாக நடத்தி வருகிறோம். 2015ஆம் ஆண்டு தமிழகத்திலும் கடலூரிலும் வெள்ளம் மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக விக்டோரியா நகரில் சில தமிழர்கள் ஒன்று கூடி நிதி திரட்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களும் மாணவர்களுக்கு கல்விக்கான பொருட்களும் கொடுத்து எங்கள் அமைப்பின் பயணத்தை துவங்கினோம். 2016ஆம் ஆண்டு வாக்கத்தான் எனும் நிகழ்வின் மூலம் எங்களது பொது நிதி திரட்டும் பயணத்திற்கு அடிக்கல் நாட்டினோம். அதே ஆண்டு வறட்சி காரணமாக வங்கிக் கடனை அடைக்க முடியாமல் உயிரை மாய்த்துக் கொண்ட விவசாய குடும்பத்தினரின் வாழ்வாதாரத்திற்கு உதவிகள் செய்தோம். மேலும் இந்த உதவிகளை தொடர மொய்விருந்தி நடத்தி நிதி திரட்டினோம். அதன் மூலம் 2017ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்வாய் தூர்வாரும் பணியை மேற்கொண்டோம். இதனால் அந்த கால்வாயை சுற்றிய 4 கிராமங்களில் உள்ள சுமார் 700 குடும்பங்கள் இன்று வரை பயன்பெற்று வருகின்றன. 2017ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு மொய்விருந்தின் மூலம் ஹார்வர்ட் தமிழ் இருக்கைக்கு நிதி திரட்டினோம் மற்றும் பன்னிங்ஸ் பார்பிக்யூ மூலமும் நிதி திரட்டினோம். 2018ஆம் ஆண்டு வாய்க்கால் தூர்வாரிய பணியால் சுமார் 6 கிராமங்களைச் சேர்ந்த 8000 குடும்பத்தினர் இன்று வரை பயன்பெற்று வருகின்றனர். அதே ஆண்டு கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடிப்படை பொருள் உதவிகள் மற்றும் கேரள வெள்ளத்திற்காக 1,50,000 ரூபாய் கேரள முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கினோம். 2019ஆம் ஆண்டு வறுமையால் கல்வியை தொடர முடியாமல் போன 14 மாணவர்களுக்கு 1 வருடத்திற்கான கல்வி உதவியை வழங்கினோம். 2020ஆம் ஆண்டு 24 மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் வழங்கினோம். மற்றும் அதே ஆண்டு கோவிட் நிவாரணமாக தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் உள்ள 1000 குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருளுதவிகள் மற்றும் விக்டோரியாவால் தமிழர்கள் பயன்பெறும் வகையில் கோவிட் பொது முடக்கத்தின் போது பொருளாதார மேம்பாடு, மனநலம் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு போன்ற வலைதள நிகழ்வுகளை நடத்தினோம். 21ஆம் ஆண்டு மற்ற தமிழ் அமைப்புகளுடன் கைகோர்த்து கோவிட் நிவாரண உதவியாக உணவு மற்றும் தற்காப்பு உபகரணங்களை வழங்கினோம். தமிழக முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு 2 லட்சம் ரூபாயை அளித்தோம் மற்றும் 25 மாணவர்களுக்கு கல்வி உதவிகள். இதுவரை 2 மாணவர்கள் பட்டப்படிப்பை முடித்தனர். 3 மாணவிகள் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரி படிப்பை தொடங்கினர். மற்றும் கோவிட் பொது முடக்க வலைத்தள நிகழ்வாக தொல்லியல் அறிஞர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களின் உரையாடலை நடத்தினோம். 2022ஆம் ஆண்டு 25 மாணவர்களுக்கான கல்வி உதவிகள் செய்தோம். 2023ஆம் ஆண்டு மொய்விருந்தின் மூலம் நிதி திரட்டி வேலையாடி வாய்க்கால் தூர்வாரும் பணியை மேற்கொண்டோம். 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டில் சுமார் 47 மாணவர்களுக்கான கல்வி உதவிகளை செய்தோம். 2024ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய தமிழர்களின் முதல் டீ கடை ஆரம்பம். டாக்டர் சிவராமன் பங்கேற்று பேசிய மருந்திய உணவு நிகழ்விலும் அக்னி சிறகுகள் நிகழ்விலும் டீ கடை நடத்தி நிதி திரட்டினோம். மேலும் கேரளா வெள்ள பாதிப்பிற்காக 3000 ஆஸ்திரேலிய டாலர்கள் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கினோம். எங்கள் அமைப்பின் செயல்பாடுகளை கவனித்து அதை அங்கீகரிக்கும் வகையில் விருது வழங்கிய யுஃபோரியாவிற்கு நன்றி. மேலும் மேலும் பல நிகழ்வுகளை நடத்தவும் பங்கேற்கவும் ஆர்வத்தோடு இருக்கும் ஆஸ்திரேலிய தமிழர்கள் அமைப்பு ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டுள்ளது. அது நமது தமிழ் மக்களுக்கு உதவுவது ஒன்றே ஆகும். எங்களுடன் இணைந்து நீங்களும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யலாம். அது எங்களின் அமைப்பில் இணைவதன் மூலமாகவோ அல்லது உங்களின் மனமார்ந்த நன்கொடைகளை வழங்குவதன் மூலமாகவோ இருக்கலாம். இதுவரை ஆதரவு தந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஆஸ்திரேலியா தமிழர்கள் அமைப்பின் மனமார்ந்த நன்றிகள்.